கத்- கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. வீட்டில் பயந்து கொண்டு, வீட்டில் இப்பொழுது திகிலோட இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரிக்கு ஆண்டு சொல்லுகிறார், உன் பயம் இப்பொழுதிலிருந்து நீங்க கடவுது. காரணம், நீ எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருந்தாயோ அந்த காரியத்திற்கு பதில் கொடுக்கும்படி ஆண்டவர் உன் வீட்டிற்குள்ளே கடந்து வருகிறார். நான் ஒரு தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ பயந்தது பல மாதங்களாக, இந்த பயத்தினாலே தூக்கமும் இல்லாமல், மன நிம்மதி இல்லாமல், நிம்மதியாக ஆகாரம் சாப்பாடு சாப்பிட முடியாமல் மிகவும் பயந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாள் இதை பார்க்கிற இந்த நேரத்தில் தாமே உன் வீட்டிற்குள்ளே நான் வல்லமையாய் இறங்கி வந்து கொண்டிருக்கிறேன். உன் பயம் மாற கடவுது. இந்த வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு புதுமையான பலத்தையும் ஒரு புதுமையான வல்லமையும் உங்களுக்கு கொடுப்பேன். கர்த்தரை கண்டுதான் உங்களுக்கு அந்த பயம் இருக்க வேண்டும். வேற எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்றும் இந்த நேரத்தில் தரிசனமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறதை நீங்கள் மறந்திருக்கிறீர்கள் என்று நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இயேசு உங்களிடத்தில் இருக்கிறார், மறந்து போகாதீர்கள். சாத்தானுடைய நெருக்கமான தந்திரங்களுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை மட்டுமல்லாமல் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உன்னை குறித்தும் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் ஆண்டவர் திட்டமும் தீர்மானம் வைத்திருக்கிறார். அதை நான் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற பயம் இயேசுவோடு ஆயிருக்கட்டும். உலக எல்லா காரியங்களுக்கும் நீ பயப்படுகிறதை இந்த நேரத்தோடு விட்டுவிட்டு என் தேவனுக்கு முன்பதாக ஒரு உத்தமமான சாட்சியை வாழு. உன்னையும் உன் மகளையும் உன் மகனையும் உன் குடும்பத்தையும் தேவன் சிறப்பாய் நடத்துவார், சந்தேகமல்ல. இந்த வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியில மீண்டும் தரிசனமாய் நான் பார்த்து உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தராகிய ஆண்டவர் உன்னுடைய இடது கை புறமாக வலித்து இழுத்து பிடிக்கிறதை போல இருக்கிறதே நான் சுகமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது மட்டுமல்லாமல் தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உன்னுடைய உடம்புல ஒரு நேரம் போல ஒரு நேரம் இல்லை, ஒரு பதட்டமும் ஒரு நடுக்கமும் உடம்பை பிடித்திருக்கிறது. அதிலிருந்து நான் விடுதலை கொடுப்பேன் என்று கர்த்தர் பேசுகிறார். மட்டுமல்ல, நீ இன்றைக்கு புறப்பட்டு போகிற காரியத்தில் உனக்கு நான் வெற்றி இருக்கிறதோ இல்லையோ, தோல்வி இல்லாதபடிக்கு உன்னை நான் பத்திரப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற நல்வார்த்தை மார்க் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 41ஆம் வசனம். அதுல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் மிகவும் பயந்து காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, காற்றும் கடலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தது. அதை பார்த்த உடனே இவருக்கு இதெல்லாம் கீழ்ப்படுகிறது என்று சொல்லி சீடர்களும் மற்ற ஜனங்களும் பார்த்தவர்களும் புலம்புகிறார்கள். இன்று உன்னுடைய வாழ்க்கைகளை நீ பயந்து கொண்டிருக்கிற காரியத்துக்கு ஆண்டவர் இறங்கி வந்து என்ன சொல்ல போகிறார் தெரியுமா? நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஆண்டுடைய வார்த்தைக்கு உனக்கு நெருங்கி வருகிற போராட்டம் கீழ்ப்படிந்து மாறி போகும். இயேசுவனுடைய வார்த்தைக்கு உன்னை நெருங்கி வருகிற கடன் பாரம் அவர் சொல்ல அது மாறி போகும். ஆண்டிற்கு கீழ்ப்படியும், கடனும் கீழ்ப்படியும். கடல் கீழ்ப்படிந்தது என்றால் கடனும் கீழ்ப்படியும். தரிசனமாய் பார்த்து சொல்லுகிறேன், கடன் பாரத்தோடு வேதனையோடு அழுது கொண்டிருக்கிற என் அன்பு மகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு உன் கடன் கீழ்ப்படியும். இந்த வருடத்திலே தானே 2024 முடிவதற்குள் உன் கடத்துக்கு நான் ஒரு வழியை உண்டு பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, இந்த நாள் இந்த வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியில இந்த நேரம் கர்த்தருக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படிந்ததை பார்த்து ஜனங்கள் பயந்தார்கள். இது இவருக்கு கீழ்ப்படியுமானால் நாம் இனி இவரிடத்தில் கொஞ்சம் பயபக்தியோடு தான் இருக்க வேண்டும் என்று இந்த நாள் உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். அவர் வேதம் சொல்லுகிறார், அவர் பயபக்திக்குரியவர். அவர் பயமும் பக்தியும், அவரிடத்தில் பயமும் வேண்டும், பக்தி வேண்டும். அனாவசியமாக தேவனை தூற்றுவதும், தேவனை குறித்து ஏளனமாய் பேசுவதும்,
அவருடைய ஒரு பயம் இல்லாமல் பாவம் செய்வதும் இனி இருக்கக்கூடாது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளில், இந்த நேரத்தில், இந்த சமயத்தில் தேவனாகிய ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதாவது, நீங்கள் எதை செய்தாலும் மிகவும் ஜாக்கிரதையாய் நீங்கள் செய்ய வேண்டும் என்றும், தேவனிடத்திலே பயபக்தியோடு காணப்பட வேண்டும் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் ஒரு தரிசனத்தை பார்த்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை பார்க்கிற ஒரு சகோதரன் பயபக்தியோடு நான் இனி வாழ்வேன் என்று ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்துல நீங்கள் காணப்படுகிறீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, நான் இனி ஆண்டவருக்கு ஒரு பயபக்தியா இருக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்குள் வந்திருக்கிறீர்கள். காற்றும் கடலும் ஆண்டவரை பார்த்து பயந்தது, நடுங்கினது, நின்றது. சொன்ன உடனே ஆயிடுச்சு. இறையாது என்று சொன்னது இறையமல் ஆயிடுச்சு. காற்றும் கடலும் நில் என்று சொன்ன நின்னுச்சு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உன் வாழ்க்கையில ஆண்டவர் சில காரியத்தை சொல்லுவார். நெருங்கி ஒரு கஷ்டம், பாடு, வியாதி, நெருக்கம், அவமானம், நின்று எல்லாவற்றையும் ஆண்டவர் பயப்படும்படி செய்வார். அவர் பயந்து அவைகள் ஓடி போகும். அவைகளுக்கு ஆண்டவர் கட்டளையிட அவைகள் கீழ்ப்படியும். எது உன் பக்கத்தில் நெருங்காது. தைரியமாறு உன்னையும் உன் பிள்ளைகளையும் கர்த்தர் சந்தோஷமாக சமாதானமாய் நடத்தி கொண்டு போகும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். கண்களை மூடுவோம், நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, நல்ல கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியில இன்றைக்கு தீர்க்க தரிசன மகிமைகளோடு நீர் வெளிப்பட்டு கொண்ட கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பார்த்து கொள்ளுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவர் மேலும் உம்முடைய வல்லமையும் இந்த தரிசனங்களும் அப்படியே நிறைவேறுவதாக நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இவருடைய பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, தொழில், வருமானம், திருமண காரியங்கள், போக்குவரத்து எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கணுமே நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி, இந்த தரிசனங்களும் உங்களுக்காக ஆண்டவர் பேசி இருக்கிறார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் வழி நடத்துவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.